நாட்டு நடப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? விவசாயத்துல பேசிக்கிட்டு பிஜேபி உள்ள வரக்கூடாது, அதுதான் முக்கியம். புரியுதா? நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணையா? ஐயோ நாசமா போனவன், நான் இங்க பூவை கட்டி கஷ்டப்பட்டு வாங்குறேன் காசுலாம் இந்த மாதிரி குடியில கொண்டு போய் விடுறியா? யோசி 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 யோசி. பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட்டார். யோசி யோசி. ஓசி நானா கேட்ட ஓசி பஸ் வேணும்னு நீயே இலவசம் பண்ணுவ, நீயே ஓசின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவியா? என்டிஏ ஜெயிக்கிறது தான் சரி. தமிழர்களின் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியவர்களை நிராகரிப்போம். மக்களின் குரல் வெல்ல வாக்களிப்பீர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. பீகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் அடுத்தது வேலூருக்கு போவோங்க. பெங்களூர் போகிறதா இருந்தால் போகிற வழியில் வேலூர் வழியாக தான் போவோம். இது எல்லை மாவட்டம், இந்த பக்கம் சித்தூர் போகிறதுக்கும் அதுதான் வழி. ஸோ இங்கே காட்பாடி தொகுதி, இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் திரு துரைமுருகன் அவர்களுடைய தொகுதி. 10 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 1991 ராஜீவ்காந்தி மரணத்தின் போதை தவிர முக்கியமான எல்லா எலெக்ஷன்லேயும் இவர் வெற்றி பெற்ற தொகுதி. சென்ற முறை மிகவும் சொற்பமாக வெறும் 3000 ஓட்டில் தான் ஜெயிச்சார். அதுக்கு முன்னாடி 2016 ரொம்ப கம்மியில் தான் ஜெயிச்சிருக்கார். ஆனால் தொடர்ச்சியாக ஈவன் 2011 கேப்டன் அலையன்ஸ் போதும் வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை அதிமுக சார்பாக ராமு நிற்கிறார். இந்த தொகுதியில் போன முறை வாங்கிய வாக்குகள் அடிப்படையில் பார்த்தா நல்ல ஃபைட் கொடுத்தா ஜெயிக்கலாம் என்று சொன்னாலும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ பிளஸ் அதிமுகவுடைய லீட் ரொம்ப குறைவாக இருப்பதனால் இந்த சீட்டு துரைமுருகனுக்கே தான் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அடுத்ததாக வேலூர் தொகுதிக்கு போவோம். வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சென்ற 2 முறை 2021, 2016 இரண்டுமே திமுகவின் கார்த்திகேயன் வெற்றி பெற்றிருக்கிறார். மீண்டும் அவரே இருக்கப்பட்டிருக்கார். இந்த முறை அதிமுக சார்பாக வேட்பாளர் அப்பு என்பவர் நிறுத்தப்பட்டுள்ளார். பட் இங்கேயும் லீடெல்லாம் இருப்பதால் இங்கு காங்கிரஸுடைய கோட்டை ஒரு காலத்தில், இங்கே இஸ்லாமிய சிறுபான்மையினர் அதிகம் என்பதால் இது அட்வான்டேஜ் அதிமுக என்பதுதான் களநிலை. அடுத்தது அணைக்கட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே சென்ற 2 முறை திமுக ஜெயிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 2011 பாமக ஜெயிச்சிருக்கு. அந்த முறை பாமக திமுக கூட்டணியில் இருந்த பொழுது 2011 ஜெயிச்சிருக்கு. ஆனால் இந்த முறை எஸ்பெஷலி 2024 தேர்தலில் இந்த ஊருக்கு, இது திருவண்ணாமலையில் இருந்தால் கூட இது பக்கத்தில் இருக்கிற எல்லையில் இருக்கும், மலை மேலே இருக்க இந்த பகுதிக்கு யாருமே ஓட்டு கேட்க கூட போக மாட்டாங்க. பாஜக சார்பில் திரு அஸ்வத்தாமன் போனப்போ இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு கூட யாரும் வந்ததில்லைன்னாங்க. அங்கே ரோடு இல்லாமல் ஒரு கர்ப்பிணி பெண் 10 கிலோமீட்டர் டோபி எடுத்துகிட்டு இறந்து பிரச்சாரமாய் அதன் பிறகு டோபி வந்தது. இந்த முறை பாமக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள தொகுதி. இதுவரை வெற்றி பெறாத ஒரு தொகுதி அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி வர முடியும். அடுத்தது நாம் பார்க்க இருப்பது கீழ் வைத்தியநாதன் குப்பம் எனப்படும் கேவி குப்பம். இந்த தொகுதி தொடர்ந்து 3 முறையாக அதிமுக ரிசர்வ் தொகுதி, அதிமுக வெற்றி பெறு வருகிறது. போன முறை கூட்டணி கட்சியான ஜெகன்மூர்த்தி கொடுத்தாங்க. இந்த முறையும் பூவை ஜெகன்மூர்த்திக்கே கொடுத்திருக்காங்க. இவரே வெல்வார். இது அதிமுகவின் கோட்டை. இதை தொடர்ந்து அவரே வெற்றி பெறுகிறார். இதுக்கு அடுத்தது குடியாத்தம் தொகுதி. அதாவது இது பக்கத்தில் இருக்கிற ஆம்பூர், வாணியம்பாடி, இந்த 3 தொகுதியிலையுமே சிறுபான்மையினர் அதிகம், முஸ்லிம் சிறுபான்மையினர். இது 2021 திமுகவும், 2016 அதிமுகவும், 2011 கம்யூனிஸ்டும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை தேமுதிகவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த பக்கம் அதிமுகவே நேரடியாக நின்றிருக்கிறது.
தேமுதிக நிற்பதால் இது அட்வான்டேஜ் அதிமுக என்று கொள்ளலாம். ஏன்னா திமுக ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அவங்க நின்று இருப்பாங்க. களம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பது ஒரு நிலையாக இருக்கிறது. ஏன்னா தேமுதிகவிற்கு எதிராக பட்டியல் ஜாதியினர் மிகப்பெரிய அளவில் இருந்த தேமுதிக மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் மொத்தம் 42 சீட்டு SC ST ரிசர்வ் தொகுதியில் 28 சீட்டை திமுக கொடுத்துட்டாங்க, 14 சீட்டில் நிற்கிறாங்க. அப்போ SC ST ஓட்டுகள் தனக்கு விழாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் பார்க்கும் பொழுது தேமுதிக வெற்றி பெற வாய்ப்பு குறைவு. எனவே இந்த சீட்டை இந்த முறை அதிமுக கூட்டணி கைப்பற்றும். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி அல்லது ஆங்கிலத்தில் ஜிஞ்சி எனப்படும். அதாவது இஞ்சி வேர் என்பதை அப்படியே இங்கே லத்தீனில் போக இங்கிலீஷில் ஜிஞ்சர் ஆச்சு. ஸோ இந்த ஜிஞ்சி என்பது உங்களுக்கு இந்த தொகுதியில் 2011 திமுக கூட்டணி சார்பாக பாமக வெற்றி பெற்ற தொகுதி. அதன் பிறகாக செஞ்சி மஸ்தான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகிறார். பட் விழுப்புரம் மாவட்டத்தை இவரை மட்டம் தட்டுவதற்கு தொடர்ச்சியாக பொன்முடி பண்ணி இவரை ஒரு முறை அமைச்சராக்கி ஒரு முறை டிஸ்மிஸ் பண்ணி கட்சியிலையும் இவருக்கு இல்லை. ஆனால் இந்த முறை தொடர்ச்சியாக சீட்டு கொடுத்துருக்காங்க. பட் கடந்த முறை இவர் வெற்றி பெற்றுள்ள முன்னணிகளை வைத்து பார்க்கும் பொழுது இவர் இந்த முறையும் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. பட் பாமக நிறுத்தி உள்ளதால் இழுபறி போலாம். பட் அட்வான்டேஜ் செஞ்சி மஸ்தான் என்பதே கள நிலவரம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி மயிலம். சென்ற முறை இந்த தொகுதியை கூட்டணி கட்சியான பாமகவிற்கு கொடுத்து விட்டு பக்கத்தில் இருக்கிற விழுப்புரத்தில் திரு CV சண்முகம் நின்றார். CV சண்முகம் அதற்கு முன்னாடி தேர்தலில் இதுலேயே விழுப்புரத்தில் பொன்முடியே தோக்கடிச்சிருக்கார். ஆனால் அதிமுகவிலிருந்து வந்த ஒரு வன்னியருக்கு சென்ற முறை திமுக கொடுத்ததால் சென்ற முறை விழுப்புரத்தில் தோத்தவர் இந்த முறை CV சண்முகம் மயிலத்துக்கு வந்துட்டார். அங்கு இருக்கும் வன்னியர் மெஜாரிட்டி, வன்னியர்களுக்கு 10.5% கொண்டு வந்ததில் மிக பெரும்பான்மை காரணம் திரு CV சண்முகம். எனவே CV சண்முகம் இந்த தொகுதியை மிக எளிமையாக எடுக்கிறார். இங்கே திமுக சார்பாக தேமுதிகவிற்கு இந்த சீட்டு ஒதுக்கப்பட்டுள்ளதே இதை வெற்றி புரிய முடியாதுன்னு திமுக கைவிட்டு விட்டதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தொகுதி திண்டிவனம். திண்டிவனம் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக சென்ற முறை திரு P. அர்ஜுனன் வெற்றி பெற்றார். அதற்கு முன்னாடி 2016 கூட்டணி இல்லாமல் தனியாக இருந்தப்ப திமுக ஜெயிச்சிருக்கு. பட் 2011 அதிமுக ஜெயிச்சிருக்கு. இந்த முறை இது ரிசர்வ் தொகுதி. இந்த முறை இதை VCKவிற்கு கொடுத்திருக்காங்க. இதுவே கூட அவருக்கு ஏதோ ராசி இருக்கு. போன முறை வானூர்ல நின்று தோத்தார், இந்த முறை இங்கேயும் தோற்கிறார். திண்டிவனம் அதிமுக வெற்றி பெறுகிறது. ஸோ இதை ரீட்டைன் பண்றாங்க. அடுத்தது வானூர். வானூர் தொகுதி சென்ற முறை வன்னி அரசு நின்று தோற்ற தொகுதி, இதுவும் ரிசர்வ் தொகுதி. இந்த முறை திமுக நேரடியாக கௌதமன் நிற்கிறார், அதிமுகவின் P. முருகன் நிற்கிறார். இங்கெல்லாம் திரு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவனுக்கு அவருடைய கட்சியில 8 சீட்டு கொடுக்கறதுக்கு செய்யப்பட்ட இழுபறி, வேட்பாளர்கள் தேர்வில் அவருக்கு கொடுக்கப்பட்ட நிறுத்தம், அது தாண்டி காட்டுமன்னார் கோயில்ல அவரே நிற்கிறேன் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு என்றாம் மூலமாக வீடியோ காலில் சூப்பர் முதலமைச்சர் திரு சபரீசன் அழுத்தம் கொடுக்க அவர் வாபஸ் வாங்கினது. இது எல்லாமே பட்டியல் ஜாதியினர் இடையேவே ஒரு பெரிய எதிர்ப்பலை இருப்பதனால் வானூர்ல VCK நிற்காமல் திமுக நிற்பதால் இந்த தொகுதியும் மிக தெளிவாக அதிமுகவிற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி விழுப்புரம். இதுல CV சண்முகம் நான் சொன்ன மாதிரி 2011-16 நின்னார். ஆனால் அதிமுகவிலிருந்து வந்த லக்ஷ்மணனுக்கு சென்ற முறை சீட்டு கொடுத்து அவர் வெற்றி பெற்றார். இந்த முறை மீண்டும் அவரே நிற்கிறார். திமுக சார்பாக K. விஜயா நிற்க வைக்கப்பட்டுள்ளார். இங்கு கூட்டணி பலம் தாங்கினால் அதிமுக மீண்டும் ஜெயிக்கலாம், இல்லாவிட்டால் திமுக ரிட்டைன் பண்ணலாம். பட் பாமக கூட்டணி பலமாக இருக்கும் பட்சத்தில் அதிமுக அட்வான்டேஜ் தான் சொல்லணும். இதுக்கு அடுத்ததாக இருக்கிற தொகுதி விக்கிரவாண்டி. விக்கிரவாண்டி தொகுதியில விஜய் முதலில் V. சாலை என்று கூட்டம் போட்டு கொஞ்சம் பெருமை பெற்ற தொகுதி. இந்த தொகுதியில திமுகவின் அன்னியூர் செல்வா இடைத்தேர்தலில் முதல்ல ஜெயிச்சு அப்புறம் இடைத்தேர்தலையும் ஜெயிச்சார். 2014 திமுக, 2011 அதிமுக கூட்டணியில CPM. இந்த முறையும் அன்னியூர் செல்வா நிற்கிறார். இது தாவேகா ஓட்டுக்களை பிரித்தால் பாமக வெற்றி பெறலாம். அட்வான்டேஜ் பாமகன்னு தான் சொல்லணும். தாவேகா பிரிக்கும் நிலைதான் இங்கு தென்படுகிறது.
மீதமுள்ளது திருக்கோவிலூர். திருக்கோயிலூர் தொகுதி என்ன தொகுதின்னு சொன்னால் திரு பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தில் தொடர்ந்து போட்டியிட்டவர். விழுப்புரத்தில் இவர் தெலுங்கு ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர். ஆனால் அந்த தொகுதியை தன் கட்டுப்பாட்டில் அவருடைய சூர்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போன்ற கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் சொத்தை சேர்த்த அவருடைய சாம்ராஜ்யம் இருக்கும் இடம். 2016 விழுப்புரம் வேண்டான்னு சொல்லி இங்கே வந்தார். போன 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். மிக அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கார். இந்த முறை அதிமுகவிலிருந்து வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. பட் இங்கே அவருடைய மகன் இது கௌதம சிகாமணி நிற்கிறார். அட்வான்டேஜ் இவருக்கு தான் சொல்லணும், கௌதம சிகாமணின்னு தான் சொல்லணும். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற மாவட்டம் அரியலூர். சின்ன மாவட்டம், 2 சீட்டுகள் தான். அரியலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா இந்த தொகுதியில் 2011-16 அதிமுக ஜெயிச்சுது. ஆனால் போன முறை திமுக சார்பாக சின்னப்பா என்பவர் மிக குறைந்த வாக்கில் ஜெயிச்சார். இந்த முறை அரியலூரில் அதிமுகவின் சார்பாக ராஜேந்திரன் நிற்கிறார், திமுக சார்பாக லதா பாலு நிற்கிறார்கள். அட்வான்டேஜ் அதிமுக இந்த சீட்டை மீண்டும் கைப்பற்றுகிறது. ஸோ இந்த இதில் இருக்கிற அடுத்த தொகுதி ஜெயங்கொண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது இங்கு திமுக இருந்தாலும் இதற்கு முன்னால அதிமுக இருந்திருக்கு, அதுக்கு முன்னால பாமக இருந்திருக்கிறது. இந்த முறை திமுக சார்பாக கோசாக்க கண்ணனோ PMK சார்பாக வைத்தி நிற்கிறாரு. இந்த ஜெயங்கொண்டம்ங்கிறது கொஞ்சம் வன்னியர்கள் குறையும் பகுதி, அதாவது மெஜாரிட்டி கிடையாது. நல்ல டஃப் ஃபைட் கொடுக்கலாம். பட் போன முறை லீடு கம்மி. 2011 திமுக சார்பாக நின்று பாமக வாங்கியதை விட கடந்த 2 தேர்தலில் திமுக குறைவு. அதனால இந்த முறை பாமக கைப்பற்றுவதற்கே ஜெயங்கொண்டத்திலையும் வாய்ப்பு அதிகம் என்றுதான் நாம் காணலாம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற மாவட்டம் பெரம்பலூர். சின்ன மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் உண்டு. உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் செய்த ராசாவுடைய தொகுதி. அவர் இப்பொழுது நல்ல விஷயங்கள் பேசினார் என்று அவரை வீட்டோடு பூட்டி வச்சிருக்காங்க. அவரை சமாதானப்படுத்துறதுக்காக நேற்றுக்கு சூப்பர் முதலமைச்சர் போய் அவரை சந்தித்திருக்கிறார். இந்த மாவட்டத்தில் 2 தொகுதிகள் இருக்கிறது. ஒன்று பெரம்பலூர், இன்னொன்று குன்னம். பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011-16 அதிமுக வெற்றி பெற்றது. சென்ற முறை குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை மீண்டும் அதிமுக இந்த சீட்டை கைப்பற்றும் என்ற நிலையே உள்ளது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி குன்னம். ரொம்ப முக்கியமான தொகுதி. தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் நிற்கும் தொகுதி. அவரை எதிர்த்து நேரடியாக திமுக இறங்காமல் IJK நிற்கிறாங்க. அதாவது IJK உடைய பாரிவேந்தர் பாராளுமன்றத்தில் மிக சொற்ப வாக்குகளில் தோற்ற தொகுதி. அதனால அவரே நிற்கிறார். அந்த ஏரியாவில் அவர் மிக அதிகமாக மக்களுக்கு சமூக சேவையும், அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற விதத்தில் செய்பவர். எனவே ஃபைட் கொடுக்கலாம். ஆனாலும் சிவசங்கரன் முந்துவார் என்பதுதான் நமது கணிப்பாக உள்ளது. நாம் அடுத்து தமிழகத்தின் நெற்களஞ்சியம் டெல்டாவின் மிக முக்கியமான மாவட்டமான திருச்சியை பார்க்கிறோம். திருச்சி திமுகவின் கோட்டை என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்த காலம் உண்டு. ஆனால் இந்த கோட்டையை தன் கைவசம் வைத்துள்ள திரு KN நேரு அவர்கள் வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறார். எந்த நேரத்திலும் அவர் கைதாக கூடும் என்ற நிலை அங்கே இருக்கிறது. இங்கே முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிற தொகுதி மணப்பாறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக கூட்டணியில் IUML கட்சியின் சார்பாக அப்துல் சமத் நிற்கிறார். ஆனால் இவர் சென்ற முறை திருப்பரங்குன்றத்தில் 2024 போய் அங்கே சந்தனக்கூட்டுக்கு ஆடு வெட்டணும்னு கலைபுரம் பண்ணதுனால ஒரு விவசாயி இவரை நிறுத்தி சட்டையை பிடிச்சி எங்க முத்தமிழ் முருகனுடைய ஆகம கோயில் மலையில நீ சாத்துவியா என்று கேட்டது மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு கலைபுரம் கிளப்பியுள்ளது. இந்த முறை மணப்பாறையை அதிமுக 2011 16 வெற்றி பெற்றது, 2021 தோற்றது. இந்த முறை மணப்பாறையை அதிமுகவிற்கு அட்வான்டேஜாகத்தான் இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதி. திரு மோடி அவர்களே இது அயோத்தி கும்பாபிஷேகத்திற்கு முன்பாக கம்பராமாயணம் இயற்றப்பட வேண்டும் என்று அங்கு வந்தார். இது 2011 ஜெயலலிதா போட்டி போட்டு முதல்வராக வெற்றி பெற்ற தொகுதி. சென்ற முறை திமுக சார்பாக மிகப்பெரிய தொழிலதிபர் மற்றும் கல்குவாரி தாதாவான பழனியாண்டி நிற்க வைக்கப்பட்டார். அவருடைய குவாரியில
சேனல்ல இருந்து போனவர்கள் அடிக்கப்பட்டு அது பொய்ன்னு சொல்லி எதிர்ப்பக்கம் மேலே வழக்கு போட்டப்புறம் மேலும் மேலும் இது கொடுக்க அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பாக இங்கே நிற்பவர் முன்னாள் கொறடா திரு மனோகரன். இவர் ஜெயலலிதா நிற்பதற்காக தன் சீட்டை இது விட்டு கொடுத்தவர் என தொகுதியில் நல்ல பெயர் உண்டு. நாம் தமிழரும் கொஞ்சம் போட்டி போடுது. ஓட்டுக்கள் பிரிவதால் மிக எளிதாக இந்த முறை ஸ்ரீரங்கத்தையும் அதிமுக கைப்பற்றுவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்த தொகுதி திருச்சி மேற்கு திரு KN நேருவுடைய தொகுதி. KN நேரு மிக அதிகமான வாக்குகளில் சென்ற முறை ஜெயிச்சிருக்காரு. ஆனால் 2011 அவரே தோற்றார். ஆனால் இந்த முறை இந்த தொகுதியில் அமமுகவை சேர்ந்த வேட்பாளர் நான் தோக்கடிக்கிறேன் தன் ஒய்ஃபை சீட்டை கேட்டு வாங்கி இங்கே நிற்கிறார். நல்ல ஃபைட்டு கொடுப்பார். பட் அட்வான்டேஜ் நேரு தான். நம்ம ரொம்ப இந்த தொகுதிக்கு செலவு பண்ண வேண்டாம். அடுத்த தொகுதி மிக 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 முக்கியமான தொகுதி. இந்தியாவே திருப்பி பார்க்குது. ரொம்பலாம் பார்க்க வேண்டாம். இந்த தொகுதியில் திரு ஜோசப் விஜய் தவேகாவின் நிறுவன தலைவர் நிற்கிறார். இந்த தொகுதியில் அவர் சார்ந்த கிறிஸ்தவ வேளாளர்கள் அதிகம் என அவரை இங்கே நிற்க சொல்லி அவர் கட்சியில் இணைவதாக இருந்த இனிகோ இருதராஜிற்கு துட்டு கொடுத்து பெரிய அளவில் ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுக்கப்பட்டு திமுக அவரை ரீட்டைன் பண்ணியிருக்கு. இந்த தொகுதியில் 2011 16 அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் போன முறை இனிகோ இருதயராஜ் அவர்கள் மிக நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை இந்த தொகுதியில் விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினும் சூப்பர் முதலமைச்சரும் கலந்து கொண்டு நேரடியாக பிஷப் கவுன்சில்களுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தொகுதியில் முழுமையாக திமுக வெல்ல வேண்டும் என்ற முயற்சி இருப்பதால் தற்போதைய நிலையில் இழுபறி அட்வான்டேஜ் திமுக என்று உள்ளது என்றே சொல்லலாம். அடுத்து இருக்கிற தொகுதி திருவெரும்பூர்னு நமக்கெல்லாம் சொன்னால் BHEL இருக்கிற தொகுதி. கம்யூனிஸ்டுகள் அதிகம். இங்கே இன்னொரு மிகப்பெரிய நபர் நிற்கிறார். இது பேரையே பார்க்க வேண்டாம். அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. 2011 தேமுதிக அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றாலும் கடந்த 2 முறையாக தன்னுடைய லீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. 2 கம்யூனிஸ்டுகளும் அவரோடு இருக்கும் நிலையில் அவர் மீண்டும் வெற்றி பெறுகிறார். அடுத்து நிற்கிற தொகுதி ஒரு விதத்தில் இந்தியா திரும்பி பார்க்கிறது. அங்கே அதிமுகவின் வேட்பாளர் அறிவித்துள்ள சொத்து இந்தியாவை திருப்ப பார்க்க வைத்துள்ளது. திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் நிற்கிறார். கிட்டத்தட்ட 5997 கோடி சொத்து கொடுத்திருக்காங்க. இந்த தொகுதியில் கடந்த 3 முறையாக தொடர்ச்சியாக வென்று வருபவர் திரு சவுந்தரபாண்டி என்ற ஒரு திமுக வேட்பாளர். அவரோட லீடும் பார்த்தீங்கன்னா 65,000 77,000 85,000 ஓட்டு ஜாஸ்தியாகவே போச்சு. ஆனால் அவருக்கும் நேருவிற்கும் சில சிக்கல்கள் வர ஏதோ ஒரு விழாக்கு அவரை அழைக்கலன்னு நேருவுடைய ஃபேஸ்புக்கில் போய் லால்குடி MLA இறந்து விட்டார் அஞ்சலின்னு இவரே பதிவு பண்ணார். அவரைக்கு சீட்டு கொடுக்காம இந்த முறை வேட்பாளரை மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் லீமா ரோஸ் இந்த முறை இதுவே அவங்களுக்கு விட்டு தர மாதிரி இருக்கு. இந்த தொகுதியில் உடையார் சமூகம் மிக அதிகம், கிட்டத்தட்ட 35%. லீமா ரோஸும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். இழுபறி அட்வான்டேஜ் லீமா ரோஸ் என்று சொல்லலாம். லால்குடி தொகுதி தான் திரு KN நேரு மற்றும் நான் பிறந்த ஊராகும். அடுத்த தொகுதி மணச்சநல்லூர். இது ரொம்ப புகழ் பெற்றது. ஆனால் கெட்ட செயலுக்காக நம்ம சேனலில் என்ன சொல்லலான்னு தெரியல. கிட்னி திருட்டுன்னு சொல்லலாமா, கிட்னி முறைகேடான்னு சொல்லலாமான்னு தெரியல. குமாரபாளையம் பகுதியில் திராவிடமணின்னு ஒரு ஆளை புரோக்கராக வச்சுக்கிட்டு அதில் இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நெசவாளி தொழிலாளிகளை கடனில் சிக்க வச்சு கிட்னிக்கு 20 லட்சம் தரேன்னு 3 லட்சம் 2 லட்சம் கொடுத்து பல பேர் மக்களை சிக்கலில் ஆக்கிய தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியின் ஓனர் திரு கதிரவன் நிற்கிறார். 2021 அவர் நல்ல வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கார். ஆனால் 2016 11 அதிமுக வென்ற தொகுதி தான். இந்த முறை இங்கே நிற்பது RV பரதன் என ஒரு முக்கியமான முத்திரையர் சங்க தலைவருடைய மகன்.
அதை தாண்டி மணச்சநல்லூரில் முந்தானேத்துக்கு ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு. இந்த போலி டோக்கன் 8000 ரூபா டோக்கன் கேட்ட ஒரு பட்டியல் ஜாதி பெண்ணை இழிவுபடுத்த அந்த குழந்தை தற்கொலையே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இவை எல்லாமே சேர மணச்சநல்லூர் சீட்டை அதிமுக கூட்டணியின் சார்பாக இந்த முறை கைப்பற்றுகிறார்கள். நேருவின் கோட்டையில் அடுத்த ஓட்டை விழுகிறது. முசிறி தொகுதி. இந்த தொகுதி அதிமுக 2011-16 வெற்றி பெற்றாலும் 2021 திமுக வெற்ற தொகுதி. இந்த முறை வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளது. ஆனாலும் அட்வான்டேஜ் திமுக என்றுதான் உள்ளது. திமுகவின் திரு கருணாராஜா இந்த தொகுதியை வெல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்ததாக இருப்பது துறையூர் தொகுதி. துறையூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது 2011 கூட்டணி இருந்த பொழுது அதிமுக வெற்றி பெற்றது. பட் 2016 மற்றும் 21 ரெண்டிலேயும் ஸ்டாலின் குமார் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை அதிமுகவில் சரோஜா நிறுத்தப்பட்டுள்ளார். திமுகவில் வேட்பாளரை மாற்றி காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. விச்சு லினின்னு அவர் யாருன்னே தொகுதியில் தெரியல. காங்கிரஸ் நிற்க வைக்கப்பட்டுள்ளதால் அட்வான்டேஜ் அதிமுக. ஸோ கிட்டத்தட்ட திருச்சியில் 6 அப்போ 9ல் 4-5 சீட்டுக்கு மேலே இந்த முறை அதிமுகவிற்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற முக்கியமான மாவட்டம் கரூர் மாவட்டம். கரூர்னு சொன்னாலே நமக்கெல்லாம் சாராய அமைச்சர்னு சொல்கிறதா, மது அமைச்சர்னு சொல்கிறதா, இல்லை அமைச்சர் பதவியிலிருந்து உச்ச நீதிமன்றத்தால் நீக்கப்பட்ட செந்தில் பாலாஜி தான் வரும். ஆனால் போன முறை அரவக்குறிச்சியை தன்னுடைய சொந்த ஊராக கொண்ட அண்ணாமலை கோயம்புத்தூரில் போய் நின்னப்ப திரு செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்னா, உள்ளூரில் விலை போகாத மாட்டை கொண்டு போய் வெளியூர் சந்தையில் முயற்சி பண்ணலாமான் என்று சொன்னவர் இப்பொழுது கரூர்லேருந்து ஓடி போய் கோயம்புத்தூர் சவுத்தில் நிற்கிறார். கோயம்புத்தூர் சவுத்தில் அவர் ஜெயிக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஆனாலும் ஒரு வீட்டிற்கும் ஒரு தங்க காசு என்று கொடுப்பதற்கு 50,000 காசுகள் வாங்கியதாக தகவல் வருகிறது. இன்று அவர் வீட்டில் நடைபெறுகிறது. கரூரில் முதலாவது தொகுதியாக கரூரை பார்த்தால் திமுக தான் கடந்த 3 முறையாக வெற்றி பெற்று வருகிறது. கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 எதிர்ப்பு அலையின் போது கூட செந்தில் பாலாஜி ஜெயிச்சது. ஏன்னா அப்போ அதிமுகவில் இருந்தார். ஆனால் 2016 அதிமுக கூட்டணியே இல்லாமல் 234 ஜெயிச்ச அமைச்சர் MR விஜயபாஸ்கர். ஆனால் 2021 குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் செந்தில் பாலாஜி ஜெயிச்சார். ஆனால் தோற்ற பின்னும் விஜயபாஸ்கர் தொடர்ச்சியாக இந்த தொகுதிக்கு பல உதவிகள் செய்ய தனக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த வாரத்தில் எந்த நேரத்திலும் அந்த கரூர் ஸ்டாம்பேட் வழக்கினுடைய சார்ஜ் ஷீட் போடப்பட்டு அதில் தன் பேர் வந்தால் சிக்கல் என்று கோயம்புத்தூருக்கு ஓடிட்டார். ஸோ இந்த தொகுதியை அதிமுகவின் MR விஜயபாஸ்கர் கைப்பற்றுகிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி அரவக்குறிச்சி. அரவக்குறிச்சி திரு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த ஊர். சென்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் நின்று தோற்றார். இது 2016, 21, 11 3 முறையுமே தொடர்ச்சியாக திமுக வென்ற தொகுதி. இந்த முறை நல்ல ஃபைட்டு கொடுக்குறாங்க. ஆனாலும் அரவக்குறிச்சியில் முஸ்லிம்கள் அதிகம் என்ற ஒரு காரணத்தினால் தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு அதிகம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி கிருஷ்ணராயபுரம். இந்த தொகுதியில் 2021 திமுக ஜெயிச்சிருக்கு. அதற்கு முன்னால் 2 முறையும் அதிமுக வென்ற தொகுதி. சென்ற முறை நல்ல லீடிலேயே திமுக வெற்றி பெற்றாலும் இந்த முறை வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். இந்த அலையுடைய பலன் இருந்தால் MR விஜயபாஸ்கர் மற்றும் மற்றவங்க இருந்த இது ரிசர்வ் தொகுதி. ரிசர்வ் தொகுதியில் மற்ற உதவிகள் கிடைத்தால் தலித்துகளுக்கு எதிராக உள்ள நிலை. ஏன்னா திமுக 42 சீட்டில் 14 சீட்டை மட்டும்தான் நேரடியாக போட்டியிடுகிறது. ஸோ இதனால அட்வான்டேஜ் திவ்யாக போகலாம். பட் ஆனாலும் நாம் தற்போதைய நிலையில் கிருஷ்ணராயபுரம் தொகுதியை திமுகவுக்கு தான் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தா கரூர் மாவட்டத்தில் குளித்தலையை பொறுத்த வரைக்கும் 2016, 21 ரெண்டுலேயுமே தொடர்ச்சியாக திமுக வென்ற தொகுதி. அவங்க லீடு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 2011 அதிமுக கூட்டணியோடு வென்றது. இந்த முறையும் நேரடியாக திமுக மோதுகிறது. அட்வான்டேஜ் திமுக என்ற நிலைதான். கரூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதியை வெல்வார்கள், 2வது கஷ்டப்படலாம். பட் மீதி 2 தொகுதி 4ல் 1+3 அல்லது 2+2 என்று மாறும். போன முறை 4க்கு 4மே திமுக வென்ற மாவட்டம். அண்ணா ஒரு டீ போடுங்க. தம்பி சொல்லுங்கய்யா.
பேப்பர் கொஞ்சம் படிச்சு காட்டுறீங்களா? பால், கரண்ட் பில்லு ஏற்றம், திருப்பரங்குன்றம் அரசாங்க அத்துமீறல், மணல் கொள்ளை, சுரங்க ஊழல், டாஸ்மாக் ஊழல். மன்னிக்காது தமிழ்நாடு. அவங்க வருவாங்க. யாரு வர்றாங்க? தம்பி, என்டிஆச்சு வரப்போகுது.